ஹாய், நான் மேகலா. குலதெய்வ வழிபாடு. இந்த வழிபாடை தொடர்ந்து 8 நாள் வழிபாடு செய்யணும். இன்றைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி, இன்னையில் இருந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ளே 8 நாள் வழிபாடு. விலை உயர்ந்த பொருட்களை நம்ம ஏதாவது ஒன்று வாங்கியிருந்திருப்போம், அதை தொலைச்சிருந்தாலோ அது மீண்டும் நம்ம கைக்கு வர்றதுக்கு வழிபாடு செய்யணும். நம்ம வீட்டில் குலதெய்வ ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு தாம்பூலத்தட்டில் 4 அரச இலை வைக்கணும். அது 4 திசையை பார்த்து வைக்கிற மாதிரி வைக்கணும். ஏன்னா 4 திசையில் நம்ம தொலைச்சது எங்கே கிடக்குன்னு கண்டுபிடிச்சி தர்றதுக்காண்டி 4 திசையிலையும் வைக்கலாம். 8 இலை வச்சா 8 திசையை பார்த்து வைக்கலாம். அதுக்கு மேலே குலதெய்வ மண்ணுக்கு இருந்துச்சுன்னா மண் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மண்ணை எடுத்து கல் நீக்கிட்டு அந்த அரச இலை மேலே வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு வைக்கணும். அதற்கு மேலே ஒரு ரூபா நாணயம் வச்சு ஒரு மட்டை தேங்காய் வைக்கணும். மட்டை தேங்காய்க்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு தயார் பண்ணி வச்சுட்டு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றுறதுக்கும் ஒரு தாம்பூலத்தட்டில் இதே மாதிரி 4 அரச இலை இல்லைன்னா 8 அரச இலை 8 திசையை பார்த்து வச்சு அதுக்கு மேலே குலதெய்வ மண் இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மண்ணை கல் நீக்கிட்டு அதை வச்சு அதுக்கு மேலே கல் உப்பு வைக்கணும். தீபம் ஏற்றுறதுக்காண்டிங்கிறப்ப மேலே 5 ரூபாய் நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் வைக்கணும். தேங்காவை 2ஆக வெட்டி 2 முறையிலையும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த வழிபாடை நம்பிக்கையோடு செய்தால் 8 நாளுக்குள்ளேயே நம்ம தொலைச்ச பொருள் நம்மளுக்கு கிடைச்சிரும். 8 நாளுமே இந்த தேங்காய் தீபந்தான் போடணும். மட்டை தேங்காய் வச்சுருக்கிறது, மட்டை தேங்காய் என்றைக்கும் வீணாக போச்சுன்னு தோணுச்சுன்னா மாற்றிக்கலாம். அதே மாதிரி உப்பு கருத்தாலும் மாற்றிக்கலாம். இந்த 8 நாளில் அது நல்லா தான் இருக்கும். அதனால் 8 நாள் இல்லை, 3 மாதம் வரைக்கும்னாலும் இந்த தேங்காவை இப்படியே வச்சு வழிபாடு செஞ்சிட்டு இருக்கலாம். எல்லோருக்கும் குலதெய்வ ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.